My dear students and parents, this is Daniel and welcome back to the channel. தமிழக அரசினுடைய மருத்துவ கலந்தாய்வு சிறப்பு மருத்துவ கலந்தாய்வு ஆஃப்லைன் முறையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதே மாதிரி பிடபிள்யூ கேட்டகரி இந்த மாதிரியான சிறப்பு மருத்துவ மாணவர்களுக்காக சிறப்பு கலந்தாய்வு மாணவர்களுக்காக ஆஃப்லைனில் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. இன்றைக்கி நம்ம சென்னையில் ஓமந்தூராரில் இந்த கவுன்சிலிங் நடக்கிற ஸ்பாட்டில் தான் இருக்கிறோம். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். தமிழக அரசினுடைய இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே சிறப்பாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க. பிகாஸ் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க நல்லா பண்ணி வச்சுருக்கிறாங்க. உள்ளே வந்த மாணவர்கள்லேருந்து கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு சீட்டு கிடைத்து அவங்களுக்கு கல்லூரிகளுக்குரிய அலாட்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் என்ன ஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வரிசையில் தான் எடுக்கும். சரியா, நமக்கு முன்னாடி உள்ள ரேங்க் போனாதான் நம்மளோட சாய்ஸ் ஓப்பன் ஆகும். சரியா, நமக்கு முன்னாடி உள்ளது போனாதான். இங்க டிஸ்பிளேஸ்ல உங்களுக்கு என்ன சீட்ஸ் இருக்குங்கிறத டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்கேயே நம்ம டிசிஷன் பண்ணிடலாம். சரியா, இங்கேயே நம்ம டிசிஷனை மைண்ட்ல பண்ணிக்கலாம். ஸோ அங்க வரும்போது டெர்மினல்ஸ்ல டெலிஃபோன் நாட் அலவுட், மொபைல் போன்ஸ் நாட் அலவுட். அங்கே மொபைல் போன்ல பேசக்கூடாது. சரியா, ஸோ அங்க வரும்போது நம்ம என்ன சீட்டு நம்ம கேட்டகரியில இருக்கோ அந்த சீட்டை நீங்க பேர் சொல்லி நமக்கு உங்களோட நம்பர் வந்தோடனே அப்பியர் ஆகும். நம்ம கேட்டகரியில என்ன சீட்ஸ் இருக்குங்கிறது அப்பியர் ஆகும். அதுல எந்த காலேஜுங்கிறத சொல்லி அந்த காலேஜ் பேரை நீங்க எழுதின பிறகுதான் உங்களுக்கு அலாட் செய்யப்படும். அலாட் செஞ்ச பிறகு நீங்க அந்த டெர்மினல்ல இருந்து எந்திரிச்சு வந்து கவுன்சிலிங் ஃபார்ம்ஸ் இங்க இருக்கிற இந்த சென்டர்ல கொடுத்துட்டு நீங்க வெளியில வெயிட் பண்ணலாம். டிடி மட்டும் எடுக்க வேண்டியிருக்கும். சரியா, டிடி எடுக்கிறதுக்கு பேங்க்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சரியா, அந்த 2 கார்னர்ல பேங்க்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அந்த இடத்துல டிடி எடுத்துட்டு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்க அங்க பக்கத்துல ஒரு ஹால்ல வெயிட் பண்ணலாம். சரியா, அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் ரெடியான பிறகு ஈவினிங்ல ஹானரபிள் மினிஸ்டர் சார், சரியா, ஹானரபிள் மினிஸ்டர் சார் தலைமையில நடக்கிற ஃபங்க்ஷன்ல அல்லது நம்ம மொத்தமா அப்போ அந்த டைம்ல தான் அலாட்மெண்ட் ஆர்டர் ரெடி ஆகுது. ஈவினிங் வரைக்கும் ஆகும். உங்களுக்கான லஞ்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கு. சரியா, ஸோ நீங்க அந்த வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அலாட்மெண்ட் ஆர்டர் கையில வாங்காம யாரும் கேம்பஸை விட்டு வெளியில போக வேண்டாம். வெளியில, சரியா, நான் வெளியில கொஞ்சம் போயிட்டு வரேன், ரிலேட்டிவ்ஸ் பார்த்துட்டு வரேன் அப்படியெல்லாம் எதுவும் வேண்டாம். கேம்பஸ்லயே வெயிட் பண்ணுங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை கையில வாங்கிட்டு அதுக்கு பிறகு வெளியில போங்க. சரியா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம அடுத்து வந்து இப்போ பிஹெச் கேட்டகரி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, ரேங்க் ஆர்டர்ல கூப்பிடுவாங்க. ரேங்க் ஆர்டர்ல கூப்பிடும் போது இங்கே கூப்பிடுவாங்க, அந்த இடத்துல போய் வெயிட் பண்ணலாம். டெர்மினலுக்கு போகலாம், நம்ம சீட் எடுக்கலாம். கவுன்சிலிங் ஃபார்ம் இங்க ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். டிடி பேங்க்ல எடுத்து பே பண்ணலாம். அதுக்கு பிறகு வெயிட் பண்ணலாம். இதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ். யாருக்கும் எதுவும் கன்ஃபியூஷன் இல்லை இல்லையா? அங்க போயிட்டு இந்த காலேஜ் நல்லதா அந்த காலேஜ் நல்லதாங்கிறத வேணா டிஸ்கஷன் தான் இங்க முடிச்சுக்கோங்க. அங்கே வரும்போது ஒரு டிசிஷனோட வாங்க. சரியா, நன்றி. மாணவர்கள் சார்பாக அரசுக்கு, நம்ம தமிழக அரசுக்கு இந்த இடத்துல ஒரு நன்றியை பதிவு செய்து கொள்கிறோம். அண்ட் இந்த கவுன்சிலிங்கில் நிறைய மாணவர்களுக்கு இடமும் கிடைத்திருக்கிறது. ஸோ இடம் கிடைத்த மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் மிஸ்பா அகாடமியின் சார்பாக எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிடபிள்யூடி கேட்டகரியில் மொத்தம் 56 மாணவர்கள் எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருந்திருக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு இன்றைக்கு இடங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி எல்லா இடங்களும் சீட் ஃபில் ஆகும். ஸோ அஃபிஷியல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போது டோட்டலாக எவ்வளோ சீட் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.